ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு 6வது தசகம் 2வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ஜங்கே தலாதலமதோ சுதலம் ச ஜானு. ஜங்கே தலாதலமதோ சுதலஞ்ச ஜானு. கிஞ்சோருபாகயுகலம் விதலாதலே த்வே. கிஞ்சோருபாகயுகலம் விதலாதலே த்வே. க்ஷோணீதலம் ஜகனமம்பரமங்கனாபிஹி. க்ஷோணீதலம் ஜகனமம்பரமங்கனாபிஹி. வக்ஷஸ்ச சக்ரநிலயஸ்தவ சக்ரபாணே. வட்சஸ்ச சக்ரநிலயஸ்தவ சக்ரபாணே. ஜங்கே தலாதலமதோ சுதலம் ச ஜானு. கிஞ்சோருபாகயுகலம் விதலாதலே த்வே. ஜங்கே தலாதலமதோ சுதலஞ்ச ஜானு. கிஞ்சோருபாகயுகலம் விதலாதலே த்வே. க்ஷோணீதலம் ஜகனமம்பரமங்கனாபிஹி. வக்ஷஸ்ச சக்ரநிலயஸ்தவ சக்ரபாணே. க்ஷோணீதலம் ஜகனமம்பரமங்கனாபிஹி. வட்சஸ்ச சக்ரநிலயஸ்தவ சக்ரபாணே. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ஹே சக்கரபாணே, சக்கராயுதத்தில் கையில் ஏந்திய பகவானே. ஜங்கே, உங்களுடைய கால்களாக, அதாவது கால்கள்னால் இந்த இடத்துல எதை சொல்கிறேன்னா முழங்காலுக்கு கீழேந்து கணுகால் வரைக்குமான பகுதி. ஸோ அதைத்தான் ஜங்கேன்னு சொல்கிறா. ஜங்கே கால்களாக. தலாதலம், தலாதலம் அப்படிங்கிற உலகம் இருக்கின்றது. ஜானு, அதாவது அவருடைய முழங்கால் முட்டி, அது சுதலம் ச, அது சுதலமாக இருக்கின்றது. அவரோட ஊரு பாக யுகலம், அதாவது அவரோட ஊரு 2 பாகமாக இருக்குது. ஊரில் ஒரு பகுதி கீழ்ப்பகுதி விதலமாகவும் மேல் பகுதி அதலமாகவும் இருக்கிறது. அவருடைய இடுப்பு பகுதி தான் க்ஷோணீதளம், பூலோகம். இடுப்புங்கிறதுக்கு என்ன வார்த்தை இங்கே இருக்குது? ஜகனம். அவரோட ஜகனம் தான் பூலோகமாக இருக்கிறது. அவரோட நாபி ஆகாசம், நாபி அம்பரம். அந்த அதாவது இது என்னென்னா, இப்போ இது வரைக்கும் பூமிக்கு கீழே உள்ள 7 உலகங்கள் பார்த்தோம். இப்போ பூமிக்கு மேலே க்ஷோணீதளத்துக்கு அடுத்தது என்ன வருதுன்னா புவக, புவகன்னு சொல்லுவோம்ல, அந்த உலகம். அந்த உலகத்தை தான் ஆகாசம் அப்படின்னு இங்கே சொல்கிறார். அப்புறம் வக்ஷக, மார்பு. அவரோட மார்பு சக்கரநிலையக, இந்திரனுடைய லோகமாக இருக்கிறது. அதாவது ஸ்வர்கலோகமாக அவரோட மார்பு பகுதி இருக்கின்றது. இப்போது இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ஜங்கே தலாதலமதோ சுதலம் ச ஜானு. கிஞ்சோருபாகயுகலம் விதலாதலே த்வே. க்ஷோணீதலம் ஜகனமம்பரமங்கனாபிஹி. வக்ஷஸ்ச சக்ரநிலயஸ்தவ சக்ரபாணே. ஹே சக்கரபாணே, சக்கராயுதத்தை கையில் ஏந்தியவனே என்று கூப்பிட்டு, பகவானே, உன்னுடைய கெண்டைக்கால் தலாதலமாக இருக்கிறது, முழங்கால் சுதலமாக இருக்கிறது, தொடைகள் விதலம் அதலம் 2மாக இருக்கின்றன, இடுப்பு பகுதி பூலோகமாகவும் உன்னுடைய தொப்புள் அல்லது நாபி ஆகாயமாகவும் மார்பு ஸ்வர்க்கமாகவும் உள்ளது என்று கூறுகிறார்.